பயம் பயம்ங்கிறது எல்லாத்துக்குள்ளயுமே பயம் இருக்கு. எவ்வளோ பெரிய பலவானா இருந்தாலும் கூட, உலக பிரகாரமா எவ்வளோ பெரிய வீரர்களா இருந்தா கூட பயங்கிறது வந்து எல்லாத்துக்குள்ளயுமே சூழ்ந்திருக்கு. முக்கியமா சொல்லப்போனா உலக மனுஷங்களை காட்டி நம்ம ஆவிக்குரியவங்களுக்கு தான் அதிகமான ஒரு பயம். அப்பப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு பயம் வரும். ஏன்னா அது சத்துரு கொண்டு வர கிரியைகள். அதை நம்ம உணர்ந்துகிட்டோம்னு சொன்னா வேத வசனத்தின்படி வேத வசனத்தை அதிகமா நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கும்போது இந்த பயத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்றவங்களா இருப்போம். ஒரு சின்ன போன் கால் வந்துட்டா கூட திடீர்னு வந்தா யாரா இருக்கும் அப்படின்னு ஒரு பயம் மனசுக்குள்ள. ஹஸ்பண்ட் எல்லாம் வெளியில யாரோ போயிட்டாங்கன்னா ஐயோ திரும்ப எப்போ வருவாங்க வீட்டுக்கு, போன் அடிச்சு எடுக்கலைன்னா ஒரு பயம். உடனே நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஆண்டவர் அறிஞ்சு கொண்டனால உடனே நமக்கு தேவன் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் நம்ம ஜெபிப்போம். ஆனாலும் நம்ம சில நேரத்துல ஒண்ணுமே இருக்காது. ஏதோ ஒரு பயம் இருள் இருள் சூழ்ந்த மாதிரி நம்ம இருதயத்தை கவ்விக்கணும். இப்ப ஏன் இப்படி ஒரு பயம் இருக்கு என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம முழங்கால் போட்டு ஜெபிப்போம். கர்த்தர் எத்தனையோ முறை அந்த மாதிரி பயங்களை நீக்கியிருக்காரு. இதெல்லாம் வந்து பிசாசு வந்து நம்மளோட நம்மகிட்ட கொண்டு வர போராட்டங்கள். இந்த போராட்டங்கள் எல்லாம் வசனத்தின்படி நம்ம அறிஞ்சு கொண்டு பரிசுத்தவான்கள் எப்படி இந்த பயத்துல எல்லாம் போக்கி வேதத்துல பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில அவங்க வாழ்க்கையில வந்த பிரச்சனைகளை கடந்து போனாங்கன்னு சொல்லி சில வார்த்தைகளை நம்ம பார்ப்போம். இது ரொம்ப எனக்கு பிரயோஜனமா இருந்ததுனால இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். இவங்க வந்து சாரல் நவரோஜி அந்த அம்மா எழுதின இது. மோஸ்ட்லி இது ஸ்டான்லி பிரதரோட புக்கு, கண் திறக்கும் கட்டுரைகள் சொல்லி அவரோட புக்ஸ் எல்லாம் தான் ரொம்ப நம்ம தெளிவுள்ள சத்தியத்துக்குள்ள நம்ம நடத்து. எத்தனையோ புக்ஸ் படிக்கிறோம், பாடல்கள் கேட்கிறோம், எத்தனையோ ஊழியக்கார மெசேஜ் கேட்கிறோம். ஆனா தெளிவான ஒரு போதனைன்னு சொன்னா ஸ்டான்லி பிரதர் 2000ல அவருக்கு நல்ல வேத பண்டிதர்னு பட்டம் கூட கொடுத்தாங்க இந்தியாவிலே. அப்படியான ஒரு பரிசுத்தவான். அவர் எழுதின புக்ஸ் எல்லாம் ரொம்ப நம்மள ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதமா டீப்பா கொண்டு போகும். அந்த புக்கு அது கிடைச்சதுனால ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். அதை படிச்சேன். அதுல ஒரு பகுதியை இன்னைக்கு பார்க்கலாம். இப்ப சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஹிந்துஸ் எல்லாம் ஒரு பிக்சர் போட்டு யாம் இருக்க பயமேன்னு சொல்லி வேலு கையில பிடிச்சி அப்படியெல்லாம் ஒரு போட்டு எழுதி வச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு. நம்முடைய வார்த்தைகள் பரமன் இருக்க பயமேன் அப்படின்ற தலைப்புல அவங்க சாரால் நவரோஜி எழுதுனது இவர் வந்து இங்க புக்ல மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்போ பரமன் நம்முடைய பரம தேவன் பரலோக தகப்பன் நமக்கு இருக்குங்காட்டி நமக்கு எதுக்கும் பயம் எதுக்கு அப்படின்னு சொல்லி அதுல யெகோவா ஈரே, யெகோவா ரஃபா, யெகோவா சம்மா, யெகோவா ஷாሎም சொல்லி நிறைய பாடல்கள் பாடுறோம். அதுக்கெல்லாம் மீனிங் எல்லாம் தெரியுமான்னு சொன்னா பாட்டு பாடுறதுனால சில நேரத்துல நமக்கு தெரியுது. அது சில வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தமே தெரியாது, ஆனா பாடிட்டு இருக்கிறோம் வேதத்துல. அந்த கொஞ்சம் தெளிவா நம்ம ஒரு 7 சம்பவங்கள் இருக்கு. 2, 3 பார்ப்போம். அடுத்த முறைக்கு வேறைய பார்க்கலாம். ஏன்னா எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வேலை பிஸியானது இருக்கு. அதனால சாரி சொல்லிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். யெகோவா ஈரேன்னு சொல்லி நம்ம யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர் பெர்க்மான்ஸ் ஐயாவோட பாட்டுல நிறைய நம்ம பார்க்குறோம். இப்போ எல்லாமே பார்த்து கொள்ளுவீர் அப்படின்னு சொல்லி இதுல ஆதியாகமம் 22வது அதிகாரம் 8வது வசனத்துல இருந்து 14 வரைக்கும் படிங்க ஒருத்தங்க. ஆதியாகமம் 22 8 to 14. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்காக ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலி இட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது.
அதுல பாக்குறோம். இப்ப அந்த தெளிவா நமக்கு அந்த விளக்கங்கள் தெரியும். எல்லா பேருக்கும் தெரியும். ஆதியாகமத்துல படிச்சிருந்ததுனால. பாக்குறோம் பாருங்க. அவர் ஒரு பேர் வைக்கிறதுக்கு முன்னவே, ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு முன்னவே, அவர் 8வது வசனத்துல மகன் கேட்கிறார். தகன பலிக்காக ஆட்டுக்குட்டிய கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார்ன்னு சொல்லி ஆபிரகாம் வந்து தன்னுடைய மகன் கிட்ட சொல்றார். மகன் கேட்கிறார், நெருப்பு தழல் இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்கன்னு மகன் கேட்கும்போது அவர் சொல்லார், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் அப்படின்னு சொல்லி. பாத்தீங்கன்னா அவருக்குள்ள இருந்த ஒரு விசுவாசம், ஒரு பிரித்தெடுக்க முடியாத ஒரு தேவனுக்குள்ள அவருக்குள்ள இருக்கிற பெரிய ஒரு விசுவாசம் அவருக்குள்ள. ஆனா அந்த விசுவாசத்தை கர்த்தர் எப்படி கனப்படுத்துறார் அப்படிங்கறத நம்ம வந்து கீழே உள்ளதுல எல்லாம் நம்ம வாசிச்சோம். பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அந்த அளவுக்கு அவர் விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் வந்து அந்த ஆட்டுக்கடாவை கண்டுபிடிக்க பக்கத்துல இருக்கு, எடுத்து பலியிட்டுறாரு. அதுக்கப்புறம் கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி அந்த 14வது கடைசியில வாசிக்கிறோம். பாத்தீங்கன்னா கர்த்தருடைய பருவத்துல பார்த்து கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ள இருந்துச்சு. அதனால யெகோவா ஈரேன்னு அந்த இடத்துல பார்த்து கொள்ளப்பட்டது. ஆல்ரெடி ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்தனால அந்த விசுவாசத்தை ஆண்டவர் வந்து கனப்படுத்தினாரு. அந்த இடத்துலயும் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாருங்கிற இன்னும் விசுவாசம் அவருக்குள்ள வருத்தி அடையும்படியான காரியங்கள் தான் அந்த இடத்துல நடந்துச்சு. அவருடைய விசுவாசத்தை வந்து குறைக்கவோ விசுவாசத்துல விட்டுட்டு போகவோ எந்த சம்பவம் இல்லாதபடிக்கு இன்னும் அவர் விசுவாச தேவன், அவர் எவ்வளவு பெரிய தேவன் அவர் அறிஞ்சினால அதை உறுதிப்படுத்துறாரு ஆண்டவர். அந்த இடத்துல அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது. பாத்தீங்கன்னா அதே மாதிரி அவரோட வாழ்க்கையிலேயே எல்லாம் கர்த்தர் இப்ப நம்ம வாழ்க்கையிலயும் எவ்வளோ காரியங்கள் வரும் நமக்கு தெரியாது. இப்போ ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்ன இப்ப இருக்கிற சம்பவங்கள்லாம் நம்ம குடும்பத்துல எவ்வளோ காரியங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் அப்பவே நமக்கு தெரிஞ்சிருந்தா ஐயோ நம்ம சரி பண்ணியிருக்கலாமே, அப்படியா இப்படியா அப்படியெல்லாம் எத்தனையோ நம்ம நல்ல காரியங்களை செய்து வந்திருக்கலாம். இன்னும் நம்ம ஆண்டவரை தேடி இருக்கலாம், பிரயோஜனமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். என்ன சொல்ற, எவ்வளவு நஷ்டங்கள் பணங்கள் வந்திருக்கும், எல்லாம் ஒழுங்கா சேர்த்திருக்கலாம். ஐயோ நம்ம அப்படின்னு இல்லை, அந்தந்த டைம்ல கர்த்தர் நம்ம தேடி அப்பப்போ அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் தான் கர்த்தர் நம்மளுக்கு வச்சிருக்காரு. முன்கூட்டியே எதையுமே ரொம்ப சொல்லிடவே மாட்டாரு ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அப்படி சந்திச்சிருக்காங்க. விசுவாசம் நம்ம வர்த்திக்க பண்ணும்படியா, அவரையே நம்பி இருக்கும்படியா, வர்ற சோதனை எப்படி தப்பிச்சு கொள்ளும்படியாகவும், அடுத்தவங்களுக்கு நம்ம ஒரு சாட்சியாகவும், நம்முடைய காரியங்கள் எடுத்து சாட்சியா சொல்லும்படியாகவும் கர்த்தர் வந்து நமக்கு முன்பா நிக்கிறார். எல்லாவற்றையும் நமக்கு மறைச்சுதான் வச்சிருக்காரு. ஆனாலும் நீதிமானுக்கு சொல்லாம எதையுமே செய்ய மாட்டாருன்னு வார்த்தைகள் எல்லாம் இருக்கு. ஆனாலும் சில காரியங்கள் நம்ம ஆண்டர்ட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது ஒரு அதிசயம் அற்புதங்கள் ஆண்டவர் செய்றார். அந்த மாதிரிதான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குமே உண்மையா தேவனை நம்பி இருக்கவங்களுக்கு நடக்கிற காரியங்கள் அதே மாதிரிதான் ஆபிரகாமுக்கு நடந்துச்சு. அப்படி அது மாத்திரம் கிடையாது, அவர் வாழ்க்கை முழுசுமே எல்லாமே ஆண்டவர் அதிகமா அவருக்கு ஆயத்தப்படுத்தி வச்சதுதான். அவர் சில வேளைகள்ல மாம்சீகத்துல சில வார்த்தைகளை சொல்லி மனைவிய தங்கச்சின்னு சொல்லி அப்படியெல்லாம் சகோப்படியெல்லாம் சொல்லி சில காரியங்கள் பயத்துலதான் அவர் செஞ்சார். அந்த மாதிரி பண்ணா கூட அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறாததா இருந்துச்சு. ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர், வார்த்தையில மாறாதவரா இருந்தார். அதே இதுல நம்ம பாக்குறோம். அப்புறம் அவங்க வந்தாச்சு, மகனை கூட்டிட்டு வந்த பிறகு 24வது அதிகாரம் 23வது அதிகாரத்துல சாராள் வந்து மறிச்சிடுறாங்க. மறிச்ச பிறகு அப்போ 24வது அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு வந்து ரொம்ப வயதாயிடுச்சு. வயதான பிறகு தம் வீட்டில் உள்ள வயதில் மூத்தவனும், நானே வாசிக்கிறேன், மூத்தவன் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமான தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல். அவர் பாருங்க, அவங்க குமாரனுக்கு அவர் எந்த பெண்ணை கொல்லணும் எந்த பெண் எடுக்கணும்னு அவருக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லையா. பெண் வந்து நம்ம தேடணும், அப்படிதான் ஆரம்ப நாள்ல இருந்து கலாச்சாரம். ஆனாலும் அவர் என்ன சொல்றார், கானானியர் வந்து கர்த்தர் வெறுக்கிற ஒரு சந்ததினால கானானியர் வேண்டாம் எடுக்காம, நீ வந்து என் தேசத்தும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனா ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானதேவனுக்கு பூமிக்கு தேவனுமாய் கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி நீ உன் கையின் தொடையின் கீழ் வை என்று எலியேசர்ட்ட அவர் சொல்றாரு 4வது வசனத்துல 24:4. பாத்தீங்கன்னா அவருக்கு தெரியாது ரெபேக்காள் தான் நமக்கு மகனுக்கு வந்து பெண்ணா வரப்போறா அப்படிங்கிறது வந்து அவருக்கு எந்த சிந்தனையிலும் கிடையாது, எந்த வெளிப்பாடு இல்லை. அவர் வந்து அதே மாதிரி கர்த்தர் பார்த்து கொள்வார், தேவனுடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும், யெகோவா ஈரே அப்படின்னு சொல்லி அவர் பேர் வச்சு அந்த நம்பிக்கையிலேயே எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்வாருங்கிறதுலயே அவரு செயல்பட வைக்கிறார். அதே மாதிரி எலியாசர் நம்ம போறதையும் பாக்குறோம். பார்த்து அவரும் கேக்குறாரு, அந்த பெண்ணு வரலினா என்ன செய்யறது,
அப்படின்னு சொல்லும்போது 8வது வசனத்துல 24 என் குமாரனை மாத்திரம் அங்க நீ கூட்டிட்டு போகாத. ஏன்னா அந்த தேசத்துல இருந்துதான் கர்த்தர் ஆபிரகாம வேறு பிரிச்சு கூட்டிட்டு வந்தாரு. விக்கிரக ஆராதனை இருந்த ஒரு மகனை. அப்ப அந்த இடத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் அவ்வளவு தூரம் சொல்றாரு. அப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் தெரியும். எவ்வளோ வந்து அவர் போறாரு, யாரு எலியேசர் போய் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே நீ தெளிவான ஒரு இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போகல. அவரும் கரெக்டா ஆண்டவர் என்ன செய்யறாரு, 15வது வசனத்துல அதுக்கு முன்ன அவர் ஜெபிக்கிறாரு. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரன் நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனா இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோளின் மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கண்ணியுமாய் இருந்தால் அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். அந்த மாதிரி அவர் போற வழியிலேயே அது எல்லாமே அவர் ஜெபிச்சு கர்த்தரை முன் வச்சு போகும்போது எதுவுமே அவர் அதாவது திட்டம் போட்டு இது இங்க கரெக்டா கிடைக்கும், இந்த வீட்டுக்கு தான் நம்ம போகணும்னு அவர் போல. கர்த்தர் முன் வச்சு விசுவாசத்தோட போறாரு. கர்த்தர் வாய்க்க செய்வார், எனக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, தேவன் அதை நன்மையா வாய்க்க செய்வார்ன்ற ஒரு விசுவாசத்தோடு கூட இந்த எலியாசர் போய் பாக்குறாரு. அதே மாதிரி அந்த பொண்ணு அங்க வர்றா. அவ ஈசாக்குக்கு மனைவியா ஆக போறா அப்படிங்கிறதும் தெரியாம அவளிடத்துல ஒட்டகத்துக்கு தண்ணி கொடு அப்படிலாம் கேக்குறாரு. இந்த சம்பவங்கள் பாக்குறோம். இது பாருங்க, ஆபிரகாம் வாழ்க்கையில அந்த இதுமே யெகோவா ஈராவே தான் அந்த இடத்துல தேவன் இருக்கிறார். எப்படின்னா நீங்க அத வாசிக்கலாம். 22 அவரு 22 19 20 வாசிங்க. 20 21 வாசிங்க. ஆபிரகாம் தன் வேலைக்காரர் இடத்துக்கு திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பெயர்சபாவுக்கு போனார்கள். ஆபிரகாம் பெயர்சபாவிலே குடியிருந்தான். இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாமிடத்தில் வந்து, மில்காளும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றாள். அவர்கள் யாரென்றால், முதற் பேரான ஊத்ஸ், அவன் தம்பியாகிய பூஸ், ஆராமுக்கு தகப்பனாகிய கேமுவேல், கேசேத், ஆசோ, பில்தாஸ், இத்லாப், பெத்துவேல் என்பவர்கள். பெத்துவேல் ரெபேக்காளை பெற்றான் என்று அறிவித்தான். இத பாருங்க, அவன் ஈசாக்க பலியிட கொண்டு போய் திரும்ப முடிச்சிட்டு வந்த பிறகு அவருக்கு வர நியூஸ் பாருங்க. ஏன்னா இந்த பொண்ணு பிறந்துட்டா, ரெபேக்கா பிறந்தப்பவே அவருக்கு நியூஸ் வருது. கொண்டு சொல்றாங்க, பெத்துவேல் ரெபேக்காளை பெற்றான்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. உறவுக்காரங்களுக்கு சொல்லி விடுறது அந்த நல்ல கடமை தானே கலாச்சாரம். அதனால சொல்றாங்க, ரெபேக்காள் பெத்துவேல் ரெபேக்காளை பெற்றான்னு சொல்லி. அவ பிறந்தப்பவே அவனுக்கு நியூஸ் அறிவிக்கப்படுது ஆபிரகாமுக்கு. பாத்தீங்கன்னா கர்த்தர் எவ்வளவு முன்குறிச்சு வச்சிருக்கிறாரு பாருங்க. அவர் இவ்வளவு தூரம் உடனே ஞாபகம் வந்திருக்கலாம் அவருக்கு. ரெபேக்காள் தான் பிறந்திருக்கான்னு நமக்கு நியூஸ் வந்துச்சே. உடனே அவர் ஆபிரகாம் தம்பி மகனோட மகா ரெபேக்கா, சொந்தம் உறவு. பாத்தீங்கன்னா அப்ப அவர் நினைச்சிருக்கலாம், ஆயத்தப்படுத்தி இருக்கலாம். ஏன்னா மகனுக்கு உறவுலயே அந்த பெண்ணை போய் பார்க்கலாம், நேரா அங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு சிந்தனையிலே இல்லை. ஏன்னா அவர் எல்லாமே கர்த்தரை நம்பி இருக்கிறாரு. எதையுமே தன்னோட சுயமா முடிவெடுக்காம, எதையுமே செயல்படாம ஆண்டவரையே முன் வச்சு கர்த்தர் எனக்கு செய்வார், அந்த பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும், யெகோவா ஈராவே எனக்கு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை கூட அவர் சிந்தனையில கூட வைக்கல. அந்த பொண்ணு இருக்கிறாளே, சரி உறவு தானே போய் கேட்கலான்னு கூட கிடையாது. ஏதேர்ச்சியா அவங்க எலியாசர் போறதுல 24வது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். அந்த பெண்ணு பிறந்தது நியூஸ் அறிவிக்கப்படுது. அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு அவ வாலிப பெண்ணா ஆகுறா. இந்த 16வது வருஷம் 24:16 மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னியுமா இருந்தாள். அப்ப பாருங்க எவ்வளவு தூரம் ஆண்டவர் ஆபிரகாம் வாழ்க்கையில யெகோவா ஈராவா இருக்கிறார் இல்லையா? நம்ம அவரு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டார், இந்த புள்ளதான் பிறந்துச்சுன்னு சொன்னாங்களே அவத்தான் நம்மளுக்கு மருமகளா வருவா, ஈசாக்கு மனைவியா வருவான்னு அவருக்கு தெரியாது. பாத்தீங்கன்னா கர்த்தர் எல்லா விதத்தையும் அந்த பருவத்துல பார்த்து கொள்ளப்படும் சொன்ன மாதிரி யெகோவா ஈரேவா ஆபிரகாம் வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலயும் இனி வர காலங்கள் நம்முடைய பிள்ளைங்களோட துணைகளாகட்டும், வேற எந்த காரியமானாலும் நாம் கடந்து வர்ற பாதைகள் முழுசும் கர்த்தரையே நம்பி ஆபிரகாமை போல நம்ம விசுவாசத்தோட நம்ம இப்படி இருந்தோம்னா நமக்கு எல்லா காரியத்தையும் கர்த்தர் யெகோவா ஈரேவா இருந்து எல்லாவற்றையும் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார்.
இல்லையா? அது வயசு ஈசாக்குக்கு மூத்த பிள்ளை இல்ல. ஈசாக்கு கொஞ்சம் வளர்ந்த பையன். 13 வயசுன்னு சொல்றாங்க அவன் பலியிடும்போது. 13 17 அந்த மாதிரி ஏஜ்ல இருக்கும்போது தான் பலியிடுறதுக்கு ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி அவருக்கும் வயசு குறைஞ்ச ஏற்ற ஒரு மகளை ஆண்டவர் பிறப்பிக்கிறது பாருங்க. அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலயும் எதேச்சியா நடந்துச்சு. ஐயோ நான் நம்பினேன் கர்த்தர் செய்தாருன்னு பார்த்தா அவர் ஆல்ரெடி நமக்கு எல்லாமே அவருடைய பருவத்துல பார்த்து வச்சிருக்கிறார். நமக்கு அவ்வப்போது அந்தந்த நேரங்கள்ல நமக்கு என்ன தேவையோ கர்த்தர் வந்து அது கொடுக்க வல்லவர். நம்ம சுய புத்தியின் மேல் சாயாதபடிக்கு கர்த்தரையே நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் கர்த்தர் பாக்கியவான் இருக்கு. சொந்த புத்தியில சாயாதபடி, சொந்த முடிவுகள் எடுக்காதபடி அவரையே சார்ந்து நம்ம வாழும்போது ஒன்னொன்னும் பல வருஷங்கள் கழிச்சு நம்ம யோசிப்போம், ஐயோ எவ்வளவு அருமையா ஆண்டு நடத்திட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி எல்லாமே அவரோட பருவத்துல வச்சிருக்கிறார். பரிசுத்த பருவத்தில் நமக்குன்னு யெகோவா ஈரவா இன்னும் நம்மளோட கூட தேவன் இருக்கிறார். இந்த நாள்ல என்னோட ரட்சிக்கப்பட்ட புதுசுல இத்தனை வருஷங்கள் நான் திரும்பி நான் பார்க்கும்போது எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் அவர் பருவத்துல பார்த்து வச்சிருக்காரு. யெகோவா ஈராவா என் வாழ்க்கையில இருந்தாரு, நம்முடைய வாழ்க்கையில இருந்தாரு, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரைக்கும் இருந்தார். இனிமேல் விட்டுருவாரா? இனிமேல் அவர் விட போறதில்லை. இனிமேல் நமக்கு நன்மையான காரியங்களை தேவன் செய்வார். அதுக்காக நம்ம எதுக்கும் பயந்துகிட்டு ஐயோ என்ன ஊர் என்ன சொல்லும், உறவு என்ன சொல்லும், உறவுகள் மனுஷங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க இப்படியா நினைப்பா, அடுத்தவங்கள பார்த்து நம்ம என்னைக்கு இருக்கக்கூடாது. கர்த்தரையே பார்த்து போறோம். என்னமோ யார் சொன்ன தேவன் நமக்கு உண்பா நிக்கிறார். கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் சரியா அதின் காலத்துல நேர்த்தியா செய்து கொடுக்கிற தேவன். அதனால நம்ம எதுக்கும் கலங்கணும்னு அவசியம் இல்லை. பயம், அந்த மாதிரி பயங்கள் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. ஏதோ படிச்சு முடிச்சோம், காலேஜ் எதுக்கு அடிக்கணும், படிச்சு முடிச்ச பிறகு வேலை எந்த கம்பெனியில சேரணும், ஐயோ அப்படியா நமக்கு கிடைக்காம போயிருமா, இப்படி இருக்க எதுவும் இல்லை. நம்ம தேவனுடைய பருவத்துல வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், அமைதியா ஜெபிச்சுட்டு நம்ம பொறுமையா கர்த்தர் நன்மை தான் செய்வார். என்ன ஏசாயால ஒரு வார்த்தை இருக்கு, உன் நினைவுகள் என் நினைவல்ல, என்னுடைய நினைவு உன்னுடையதல்ல. அப்ப நான் அந்த வசனத்தெல்லாம் நான் ஆரம்ப நாட்கள்ல படிக்கும்போது ஐயோ ஆண்டவரே நான் எதையோ நினைச்சிருப்போம், நம்ம இப்படி இருக்கணும், நம்மளுக்கு நல்லது நடக்கணும், நமக்கு காரியம் வேலை இருக்கணும், அது இதெல்லாம் நினைச்சிட்டு நம்ம ஏதோ ஒரு பயத்துல ஜெபிப்போம். அப்ப இந்த வசனம் வாசிக்கும் போது எனக்கு ஆண்டவரே ஒருவேளை நான் நினைச்சது நடக்காம இன்னும் என்ன சொல்றது தாழ்வுல போயிருமோ, ரொம்ப மட்டமா, அதாவது வசதி இல்லாம ஒரு காரியமோ நன்மை இல்லாம போயிருமோ, அவர் நினைக்கிற நினைவும் நம்ம மேல இருக்குன்னு சொன்னாரு. அதாவது அவர் நினைவு நம்மளோடது கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாம ஏதாவது ஒரு குறைகள் வந்துருமோ, ஏதாவது ஒரு நஷ்டங்கள் வந்துடும், ஏதாவது நினைவு இருக்குமோன்னு சொல்லி அந்த வசனத்தை படிக்கும்போது பயந்த அடுத்த வசனமே இருக்கும் என்னன்னா, வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவருடைய கிருபை நம்மேல் இருக்கிறது, அவருடைய நினைவு நம்மேல் பெரிதா இருக்கிறது, சின்னதா இல்ல. நம்ம நினைக்கிறது சின்னதா நினைப்போம், அவர் நினைக்கிறது பெருசா நினைப்பாரு. இப்ப ஒரு வேலைக்கு அப்ளை பண்றாங்க, ஒரு சின்ன கம்பெனில அப்ளை பண்றாங்க, அங்க தடை இருக்கலாம். கர்த்தர் வந்து நமக்கு இதுக்கும் மேலான இடத்துக்கு கொண்டு போறதுக்கு தான் நம்மளை வழிநடத்துவாரே தவிர இன்னும் கீழே விட மாட்டார். அதனால நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் அறிந்தவர். நம் நினைவல்ல, அவர் நினைவின்படியே ஆண்டவரே நீர் என்னை நடத்தும், உம்முடைய நினைவின்படியே நடத்துங்கப்பா, உங்க நினைவு எங்க மேல் பெருசா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே, அந்த பெரிய நன்மையோட நடத்துங்க அப்படின்னு ஒரு தைரியம் நமக்குள்ள வரணும். அப்படியான ஒரு விசுவாசத்துக்காக நம்ம ஜெபிக்கிறது நல்லது. இப்ப விசுவாசம்னு சொல்றோம், அநேகருக்குள்ள விசுவாசம் இருக்காது. அப்போ என்ன சொல்லணும், விசுவாச குறைவுகளை எனக்கு நிறைவாக்கி கொடுங்கப்பா, மன்னிங்க. அதாவது விசுவாச குறைவுகளை மன்னித்து எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபத்துல இந்த மாதிரி காரியங்களுக்காக ஜெபிக்கிறதும் நல்லது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த விசுவாசம் நமக்குள்ள இன்னும் அதிகமாகும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 3-4 அதிகாரத்தையும் படிக்கும்போது விசுவாசம் இன்னும் நமக்குள்ள அதிகமாகும். வசனங்களை வாசிக்கும் போது ஆகும், இருந்தாலும் இந்த சுவிசேஷ புத்தகங்களை வாசிக்கும் போது இன்னும் நம்ம விசுவாசம் நமக்கு பெருகும். அந்த விசுவாசத்தை பெருக்கும் போது நம்ம இன்னும் தேவனோடு நம்ம சேர்ந்து நடப்பதற்கு இன்னும் ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். இன்னொன்னு பார்க்கணும், குற்ற மனசாட்சி, ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஏதாவது ஒண்ணு சொன்னா பயம். ஏன் அப்படின்னா, ஏதோ தவறு பண்ணிட்டா ஐயோ என்ன செய்யறது, வெளியே தெரிஞ்சா என்ன அப்படிங்கிற ஒரு பயம், அதான் பயம் வந்து பிடிச்சிக்குது. அப்ப குற்ற உணர்வு எதை குறிச்சாலும் ஒரு குற்ற உணர்வு இருந்தா ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுட்டு, ஆண்டவரே அறியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கப்பா, தெரியாம அவங்கள நான் திட்டிட்டேன், அவங்கள நான் ரொம்ப மனசு வேதனைப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இன்னொருத்தரோட பொருளை நான் எடுத்துட்டேன் தெரியாம, இன்னொருத்தரை ஏமாத்திட்டேன், குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டுட்டேன் ஆண்டவர், இங்க அங்கேயும் கோல் சொல்லி ஏதோ ஒண்ணு பேசி நான் வந்து குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்கிட்டு
இப்ப இருக்கிறேன். ஆனா பயம் இருக்கு எனக்கு. நமக்கு அந்த பயம் வந்துரும். அந்த மனுஷ இருதயத்துல பயம் வந்துரும். அந்த குற்ற உணர்வுக்கு வந்து மனசாட்சி செலுத்தும் வரியாம் பயம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. பயங்கிறது குற்ற உணர்வுக்கு மனசாட்சி செலுத்தும் வரி. அது பயம். அந்த வரிதான் பயமா. அப்ப எதுக்கு நம்ம குற்ற உணர்வோடு இருக்கணும்? தேவனுக்கு நமக்காக கல்வாரியில அடிக்கப்பட்டிருக்கார். பாவம் செய்யறதுக்கு முன்ன ஆதாமுக்கு பயமே கிடையாது. பாவம் செய்த பிறகுதான் அவனுக்குள்ள பயம் வந்து, ஐயோ ஆண்டவர் வந்துருவான்னு சொல்லி பயந்து ஒளியுறாங்க. அந்த மாதிரி கிறிஸ்து வந்து நமக்காக அவர் மரிச்சிருக்கார். மரிச்சு நம்முடைய பாவ தண்டனை எல்லாத்தையும் அவர் முழு கிரையும் செலுத்திட்டாரு. அவர் ரத்தத்தை சிந்தி. அதனால நம்ம குற்ற மனசாட்சியோடு வாழணும்னு அவசியம் கிடையாது. சம்பந்தப்பட்ட மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதோட விட்டுட்டு நம்ம ஜெபிக்கிறது நல்லது. சில தவறுகள் நம்ம அறியாமையே சின்ன வயசுன்னு சில கேட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கலாம். தேவையில்லாத ஒரு ஞானம் இல்லாத தன்மைகள் இருக்கலாம். புத்தீனமான பேச்சுகள் இருக்கலாம். இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே வந்து வேதத்தை வாசிக்கும் போது நம்ம அந்த வேதத்தின் வெளிச்சத்துல நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய குறைகளை நம்ம உணர முடியும். அப்ப அதுக்கு என்ன, நமக்கு எல்லா விளக்கரையும் பெற்று ரத்தத்தை சிந்தி நம்மளை ஆண்டவர் வந்து அவரு சொந்த பிள்ளைகளா மீட்டு எடுத்துட்டார். அதனால எந்த விதத்திலும் நம்ம குற்ற மனசாட்சிக்கு இடம் கூடாதபடிக்கு எந்த பயத்தையும், நம்ம மனுஷங்களுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கின்னு இருக்கு. எந்த பயத்துக்கும் நம்ம ஒப்பு கொடுக்காதபடி, இனி ஆண்டவரே உங்களுடைய வேத வார்த்தைக்குள்ள என்னென்ன சொல்லியிருக்கீங்க அதன்படி நடப்பேங்கிற அந்த எண்ணத்தோடு கூட போகும்போது அந்த பயங்கிற கிரியைகள் வந்து நம்மகிட்ட இருக்காது. தேவனை நம்பி நம்ம விடுதலையோடு கூட நம்ம இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து அவர் ரத்தத்தால கழுவப்பட்டு பயம் நீங்கி வாழ்க்கையை தான் ஆண்டவர் வந்து விரும்புறாரு. அதாவது சொல்லப்போனா பயங்களிலிருந்து பயத்துக்கெல்லாம் பயமா, பயங்களில் பயமாகிய மரண பயம், அதுல இருந்து நம்ம விடுவிக்கப்பட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. எபிரேயர் 2வது அதிகாரம் 14-15. அதை எடுத்து வாசிங்க. எபிரேயர் 2. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். பாருங்க, இப்ப மரண பயம், எல்லா பயம் ஏதோ பயம் இருக்கு. சின்ன சின்ன பயம் இருக்கும். நிறைய பயங்கள் இருக்கு உலகத்துல. ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போயிருப்பாங்க, ஐயோ எப்படி வந்து சேருவாங்க, நல்லா இருக்காங்களா, சாப்பிட்டாங்களா, அப்படி ஒரு பயம். சின்ன ஒவ்வொரு ஏஜ் பிள்ளைகளுக்கும், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அப்படிதான். பரீட்சை ஐயோ என்ன செய்யறது, எழுதிட்டோமே, பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா, இந்த மாதிரி பயம் பயம் பயங்கிறது வாழ்நாள் முழுசுமே வந்துட்டு இருக்கு எந்த ஏஜுக்கும். அப்ப இதெல்லாம் விட எல்லா விதத்திலும் பயத்துக்கும் பெரிய பயம் என்னன்னா மரண பயம். மரண பயத்தால பிடிக்கப்பட்டிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி மரணத்துக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிற தெளிவு நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதாவது நமக்கு வெளிப்படுத்தல் புக்கு முழுசும் வாசிச்சோம்னா மரணத்துக்கு அப்புறம் என்ன அப்படிங்கறத ஃபுல்லாவே நம்ம அந்த புஸ்தகத்துல நம்ம வாசிச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அந்த மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டார் இயேசு கிறிஸ்து நம்மள. ஏன்னா மரணத்துக்கு அப்புறம் நம்ம அவரோடு கூட நம்ம இருக்க போறோம். அதனால இந்த மரண பயம் வந்து எப்படிப்பட்ட மனுஷங்களானாலும் பயம் இருக்கும். அவங்களுக்கு என்ன சொல்றது, அதுல இருக்கும். யாருமே மரணம் அடையணும்னு யாரும் விரும்புறது இல்லை. இன்னும் வாழணும் அப்படிதான் நினைப்பாங்க எந்த சூழ்நிலையும். எவ்வளவுதான் ஒரு மரணப்படுக்கையில் இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டாலும் நான் வாழத்தான் ஆசைப்படுறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பயத்துல இருந்து கூட மரணம் வந்து முழுசுமே நம்ம சரீரம் அழிக்கப்படுகிற ஒரு காரியம் தானே உலகத்துல. அதுல பயங்கரமான ஒரு பயம் இருக்கும். அதுல இருந்து கூட நம்மள கர்த்தர் வந்து மீட்டு விட்டார். அதனால அந்த கிறிஸ்துவோட இணைஞ்சு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார், பயம் வந்து பிசாசு கொண்டு வர்றது அப்படின்ற நல்ல சிந்தனையோடு வேதத்தை வாசி ஆண்டவரோடு நெருங்கி 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 இருக்க நமக்கு அந்த மரண பயத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்துருவார். அநேக பரிசுத்தவான்கள் வந்து அப்படி சந்தோஷத்தோட தேவ சமூகத்துல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரிச்சவங்களா இருக்கிறாங்க. நிறைய இந்த காலங்கள்லயும் இருக்கிறாங்க பரிசுத்தவான்கள். அதனால அந்த மாதிரி பயத்துல இருந்து கூட கர்த்தர் நம்மள விடுதலையாக்கி விட்டுட்டார். ஆனா சின்ன சின்ன வர்றது பிசாசு கொண்டு வர்றது இடைகள்ல. காலையில எழும்பி குடும்பத்துக்காக நம்ம எல்லா காரியங்களுக்காக ஜெபிச்சுட்டு இயேசுவின் ரத்தத்துல மூடி மறைச்சிட்டு நம்ம இருந்தோம்னா அந்த நாள்ல நமக்கு ஒரு சமாதானத்தோடு நம்ம இருக்க முடியும். பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இது யெகோவா ராப்பா,
அந்த காரியத்தை பார்க்கலாம். யெகோவா ஈரே நம்ம பார்த்தோம். எல்லாமே அவருடைய பருவத்தில் நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்வார். நம்ம பிள்ளைங்களை பார்த்து கொள்வார். உறவுகளை யாராருக்கெல்லாம் செபிக்கிறோமோ அந்த மக்களை பார்த்து கொள்வார். கொள்ளை நோய்களோ யுத்தங்கள் வந்தாலும் நம்மை சூழ வேலெடுத்து பார்த்து கொள்கிற தேவன். அவரு ஒன்றிலுமே ஆண்டவர் வந்து நம்மளை விடாதபடி நம்மளை பாதுகாக்கிறவர். எத்தனையோ வந்துச்சு பாருங்க பிரச்சனைகள், கண்ணீரும். இந்த கல்ஃப்ல எல்லாம் வார் எத்தனையோ முறை நாங்க அங்க இருக்கும்போது பார்த்திருக்கிறோம். பயந்து பயந்து ஒரு சிலர் ஃபினிஷ் பண்ணி ஊருக்கு போனவங்களே இருக்கிறாங்க. சொத்தெல்லாம் இருக்கு, ஐயோ போயிடணும்னு சொல்லி திரும்ப யோசிச்சோம். அப்பெல்லாம் ஆண்டவர் பேசுவார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகளேன்னு சொல்லி. அநேகர் கர்த்தருடைய பிள்ளைங்களோட ஆண்டவர் பேசுறாரு. இன்னைக்குமே இந்த பாருங்க மறுபடியும் யுத்தம் நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ பயங்கள் வந்து எல்லா பக்கம். அதே கொள்ளை நோய் வந்துச்சுன்னா, கொரோனால எல்லாம் எத்தனையோ பேருக்கு சம்பவிச்சு. நம்ம குடும்பம், நம்ம ஊர், யாராருக்கெல்லாம் ஜெபிச்சோமோ உறவுகள் எல்லாரும் கர்த்தர் பாதுகாத்து தான் வச்சிருக்கிறார். ஏன்னா ஆண்டவரோட பிள்ளைங்க நம்ம எல்லாமே அவர் நமக்கு போதுமானவரா இருக்கிறார். அத விட்டு இன்னைக்கு யெகோவா ரப்பா அந்த காரியங்களை பார்க்கலாம். எகிப்தியர் மீது கர்த்தர் கொண்டு வந்த வியாதிகள் வந்து பயங்கரமா இருந்தது. எகிப்திய மக்களுக்கு அது பயங்கரமான வியாதிகள். உடம்பெல்லாம் கொப்பளம் வந்துரும். ரொம்ப வாதைகள். அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். வேதத்தை வாசிச்சிருக்கிறோம். அப்ப அடிமைத்தன நாட்டிலிருந்து அடியெடுத்து வச்சிருந்த இஸ்ரவேலர் வந்து மனக்கண்களில் எகிப்தியர் பட்ட பாடு அப்படியே பதிஞ்சிருந்துச்சு. எகிப்தியருக்கு வந்த வியாதி அவ்வளவுமே இஸ்ரவேல் மக்களுக்கு மனக்கண்ணுல பதிஞ்சிருந்தது. இப்படியெல்லாம் ஐயோ இப்படி தண்டனை வந்தது, இவ்வளோ வியாதி வந்துச்சு. அதனால அவங்களால பயப்படாம இருக்க முடியல. அது வந்துருமோ, நம்மளுக்கும் வந்துருமோ அப்படிங்கிறது. ஆனா தேவன் தம் மக்களுக்கு ஒரு அற்புதத்தையும் அறிவிப்பையும் கொடுத்து உற்சாகப்படுத்திட்டே இருந்தார். மாறாவின் கசப்பான தண்ணீரை மதுரமாக்கினார். ஒரு அற்புதத்தை செய்யறார். நான் விடுதலை ஆக்குற தேவன். எகிப்தின் வியாதி ஒன்று உங்களுக்கு வரவிட மாட்டேன். அது எகிப்தின் வியாதினே இருக்கு பாருங்க பைபிள்ல. எத்தனையோ வசனங்கள் நம்ம வாசிக்கிறோம். எகிப்தின் வியாதி ஒன்றையும் உங்களுக்கு வரவிடேன். வியாதினாவே எகிப்து. எகிப்தினாவே பாவம் நிறைஞ்ச இடம். எகிப்து பாவம் நிறைஞ்ச இடம். பிசாசின் கிரியைகள், எகிப்தின் சம்பாத்தியம், அது அந்நிய ஒரு வருமானம். எகிப்தின் சம்பாத்தியம் வந்து நமக்கு தேவையில்லை. அது கானானின் சம்பாத்தியம் தான் நமக்கு. கானானுக்குள்ள நம்மள நடத்திட்டு வந்திருக்கிற தேவன். எகிப்துங்கிறது எல்லாமே என்ன சொல்றது, அடிமைத்தனம், அடிமைத்தனத்தின் இடம். எல்லா விதத்தில் நோய்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் நிறைஞ்சு அதுல இருந்து நம்மள கர்த்தர் வந்து கானானுக்குள்ள நடத்திட்டு வர்றாரு. ஆனா தேவனுக்கு எதிரான பாவம் செய்யும் போது என்ன ஆகுது, தேவனுக்கு கீழ்ப்படியாம இருக்கிற பட்சத்துல எகிப்தின் வியாதிகள் வந்து நம்மள பிடிக்கிறதா இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர்ட்ட நம்ம வந்து தாழ்த்தி உண்மையா தேவனுடைய வார்த்தைகளை வந்து நம்ம நிதானிச்சு நமக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வரும்போது அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் நம்மள கிருபையா விடுதலை ஆக்குறாரு. அதனால கானானுக்குள்ள வந்துட்டோம், கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம்னு சொன்னா நோய்களே வராது, எல்லாம் நம்ம பாட்டுக்கு நடக்கலாம் அப்படின்னு இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு பயந்து வாழ்ற வாழ்க்கை நமக்கு இருக்கணும். ஒவ்வொரு நிமிடமும் ஐயோ நான் இது பேசுறனே என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மக்களுக்குள்ளேயும் இருக்கும். நார்மல் கிறிஸ்டியன்ஸு கிடையாது. ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு பேசினா கூட ஐயோ நான் தப்பா பேசியிருக்கணும், ஏதாவது ஒரு காரியம் வந்துருச்சுன்னா ஏன், ஏதாவது ஒண்ணு நம்ம ஒரு பிரச்சனை வந்தா ஏன் ஆண்டவரே வந்துச்சு அப்படின்னு நம்ம நிதானிக்கிறோம், சிந்திக்கிறோம். ஆண்டவர் வந்து சில நேரத்துல வெளிப்படுத்துவார், இதனாலதான் இந்த காரியத்தினாலதான் அப்படின்னு சொல்லி. அப்படியான ஒரு நெருக்கம் தேவன் கூட நம்ம வச்சுக்கணும். யெகோவா ரஃபாவா இருந்து எத்தனையோ வியாதிகள் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கு. கர்த்தரை அறியாததுக்கு முன்ப நிறைய வியாதிகள் பட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்த பலவீனங்கள், சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள் உண்டு. நம்ம உணவுல ஒழுங்கில்லாது இருக்கும்போது நோய்கள் வருது. வீணான பிரச்சனைகளை சுமந்து கவலை, பாரம், எப்பம்பாரு ஒரு ஸ்ட்ரெஸ் இப்படியான இருக்கும்போது நோய்கள் வந்துருது. இதெல்லாம் இருக்க கூடாதுன்னு தான் தேவன் வந்து அவர் நமக்கு துணையா இருக்கிறாரு ஒவ்வொரு நாளும். அதுல விட்டு விலக முடியறது சில நேரம். அதனால நம்ம என்ன செய்யறோம், மன உளைச்சலாகி தூக்கம் இல்லாம இந்த மாதிரியான இந்த எகிப்தின் காரியங்கள், வேதனை, கண்ணீர், அழுகை, கூக்குரல், இதெல்லாம் எகிப்தின் காரியம். இத ஏன் நம்மள நாமே வர வச்சுக்கிறோம். ஆனாலும் கர்த்தரோட மறுபடியும் அவரோட நெஞ்சு வாழும்போது யெகோவா ரஃபாவா இருந்து நமக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து கர்த்தர் நம்மள பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் நிறைய இருக்கு, அதுல இப்ப முடியல. ஆனா யெகோவா நிசி அடுத்து வந்து நம்ம பாக்குறோம். யெகோவா நிசி அமலேக்கரை முறியெடுத்ததுக்காக மோசே ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தரே என் வெற்றி கொடி, கர்த்தரே என் வெற்றி கொடி என்று பொருள்படும்படி யெகோவா நிசின்னு சொல்லி அந்த இடத்துல பேர் சூட்டுறார். கர்த்தரே எனக்கு வெற்றி தருகிறவர் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, நம்ம விட எதிரி பலசாலியா இருப்பாங்க. எதிரிகள் வந்து பலசாலியா இருக்கிறாங்க, எல்லாரும் இல்ல,
பலசாலியா இருக்கிறாங்க இந்த உலகத்துல. ஆனா அவங்கள வந்து நம்ம எதிர்க்க முடியாது. ஆனா நம்ம உள்ள இருக்கிற தேவனுடைய ஆவியானவர், அவர் கொடுத்திருக்கிற பலன், அவருடைய கிருபை, அதாவது உங்களில் இருப்பவனினும் உலகத்தில் உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் அப்படின்னு சொல்ல வார்த்தையின்படி நம்ம எதற்கும் பயப்படாம, ஐயோ அவங்க பெரிய ஆளு, அவங்க கிட்ட எல்லாம் மோத முடியாது அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஏதாவது பிரச்சனை வந்து அவங்க பெரிய ஆளுங்க, மோத முடியாது நம்மலாம், அதனால பயந்து பயந்து இருக்கணும், அவங்களுக்கு பயந்து இருக்கணும் அப்படின்னு மனநிலைமையில இருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம அப்படி பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம எதை செஞ்சாலும் நீதியா நேர்மையா நம்ம காரியம் செய்யறதுனால, அந்த மனசாட்சி நமக்கு நேர்மையா இருக்கிறதுனால நம்ம எதுக்கு பயப்படணும் அவசியம் இல்லை. அப்படி வந்து பலசாலி இருக்கிறாங்க, ஐயோ இவங்க அரசியல்வாதிகள் பணம் நிறைய வச்சிருக்காங்க, நம்மலாம் கொஞ்சம் ஏழ்மையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயந்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்ககிட்ட இருக்கிற இந்த உலக மனுஷனை விட நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். எல்லாவற்றையும் அதே மாதிரி ஜெபத்துல நம்ம வந்து உறுதியா நின்று ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்ம கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர்னு சொல்லி அவங்க பாக்குற அளவுக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். இந்த மாதிரி நிறைய சிலர் வேணா பயப்படுத்துவாங்க பாருங்க. ஏழ்மையா இருக்கிறவங்கள பணம் உள்ளவங்க வீம்பு பேசிட்டு எங்களுக்கெல்லாம் எங்க பலன்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காரியங்கள் உள்ளவங்களுக்கு நிறைய மக்கள் பயந்து இருக்கிறத நம்ம பாக்குறோம் இந்த சொசைட்டில. ஆனா நமக்கு அப்படி பயப்படணும் அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு நீதிபரராய் நமக்கு இருக்கிறார், பலமுள்ளவரா இருக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா காரியத்துக்கும் மேலான ஒரு பெரியவர் நமக்கு கூட இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவன். அவரை நம்ம வேண்டிக் கொண்டு வெற்றி எங்க போனாலும் எந்த காரியத்துக்கும் கர்த்தர் வந்து வெற்றியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமா யெகோவா நிசியே அப்படின்னு சொல்லி தேவனை ஆராதிச்சு நம்ம முன்னோக்கி போயிட்டே இருக்கலாம். இப்ப பாத்தீங்களா, பில்லி சூனியங்கள் வச்சிருவாங்களோ, கட்டிடுவாங்களோ, இது நிறைய பேத்துக்குள்ள இன்னுமே இருக்கு. நிறைய கிறிஸ்தவங்களே இதுல ரொம்ப எதான கூட ஐயோ அவங்க வச்சிருப்பாங்க, சூனியம் வச்சிருப்பாங்க, மந்திரம் வச்சிருப்பாங்களோ, என் குடும்பத்துக்கு எதிராக இப்படி பண்ணியிருப்பாங்களோ, அப்படி பண்ணியிருப்பாங்களோ. ஆனா ஆபிரகாம் பாருங்க, அத்தனை வருஷம் குழந்தை இல்லை, அவரு எந்த சூனியம் வச்சிருப்பாங்களா அப்படி இப்படி எந்த வார்த்தையும் சொல்ல கிடையாது. அதே வந்து எந்த விஷயத்தையும் இப்ப கல்யாணம் தடையாகுதா, ஐயோ கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு சூனியம் வச்சுட்டாங்க, நிறைய பேர் என்ன சொல்றது நம்ம கேக்குறோம். இந்த மாதிரிலாம் வந்து நம்ம விசுவாசிக்கவே கூடாது, வாயில கூட வரக்கூடாது. கர்த்தர் பெரியவர், உலகத்தில் இருப்பவனிலும் எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர்னு சொல்லி அந்த மாதிரி காரியங்களே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. தேவனுக்கு வேலை வரணும். நம்ம அவருடைய பிள்ளைங்களா இருந்தபோது நம்ம ஜெபிப்போம், அவரே நம்பி இருக்கும்போது அந்தந்த வேலைகளில கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்வார். அதனால இந்த மாதிரி சிந்தனைகள் வரும்போதே பிசாசு வந்து நம்ம சிந்தனையை ஆட்கொள்ளுவான், கொண்டு அதுலயே பயப்படுத்தி வச்சு இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமோன்னு சொல்லி அந்த மாதிரி பயத்துல வாழ்ற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம வந்து அதுல வந்து இருந்து நம்ம விடுதலை பெற்றவங்களா இருக்கணும். தேவன் நமக்கு இருக்கிறார். தேவன் நமக்கு என்ன செய்வார்? பிசாசு என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. தேவன் நம் பட்சத்துல இருக்கிறார். நம் பட்சத்துல இருக்கும்போது மனுஷனும் நம்மளுக்கு எதிராக எதையும் செய்ய முடியாது. கர்த்தர் நமக்கு துணை நின்று எல்லாவற்றையும் நன்மையா செய்யறத நம்ம பார்ப்போம். கொஞ்சம் டிலே ஆகும். அதனால என்னன்னா, டிலே ஆகுனால ஐயோ எல்லாம் சொல்லுவாங்களே, ஐயோ கல்யாணம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்ல, குழந்தை ஆகக்கூடாதுன்னு சூனியம் வச்சுட்டாங்க. நான் பஹ்ரைன்லயே ஒரு சில ஃபேமிலி நான் கேள்விப்பட்டிருக்கேன். 10 வருஷம் இல்ல ஒரு சகோதரிக்கு. ஜெபிப்பாங்க. அப்புறம் பார்த்தா கல்யாணத்துல வந்து ஒருத்தவங்க ஏதோ குடுத்தாங்க மேடையில சாப்பிடுறதுக்கு. உடனே சாப்பிட்டேன் நான் அவங்க குடுத்தது. அப்புறம் யாரோ சொன்னாங்களாம், அவங்கதான் உங்களுக்கு யாரோ குடுத்தாங்களா, அவங்கதான் சூனியம் வச்சிருக்கிறாங்க, உங்களுக்கு குழந்தை ஆகக்கூடாதுன்னு சொல்லி. கல்யாண மேடையிலேயே வந்து சூனியம் வச்சிருவாங்களா? தெரியாது நமக்கு. எங்க கோயம்புத்தூர் சைடுலாம் அவ்வளவு இந்த சூனியம், பில்லி சூனியம் அதுல ரொம்ப ஓவரா போக மாட்டாங்க. பேசுற மக்கள் கம்மிதான். ஆனா அவங்க அப்படி சொல்லுவாங்க. அழுது 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 ஜெபிப்பாங்க. 10 வருஷம் கழிச்சு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அவங்களுக்கு. அப்ப அவங்க சொல்லும்போது அவங்க வச்சுட்டாங்க. அதேதான், அதனாலதான் எனக்கு குழந்தை இல்லாமயே ஆச்சு. ஏன் இப்படி சொல்றாங்கன்னு ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் நம்ம வாயிலிருந்து பேசக்கூடாது. தேவனுக்கு எந்த நேரத்துல யாருக்கு என்ன கொடுக்கணும், எந்த குழந்தையை கொடுக்கணும், இந்த பூமிக்கு அனுப்பணும், அவர் நான் மகிமைக்காக வளர்த்தும்படிக்கு கர்த்தர் கொடுப்பார். அதனால குழந்தை இல்லையேன்னு நான் என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் 5 வருஷம் ஒரு நாளும் குழந்தை இல்லையேன்னு நான் ஜெபிச்சதுல, ஆண்டவரே குழந்தைய கொடுங்கன்னு ரொம்ப பாரப்பட்டு நான் ஜெபிச்சதே கிடையாது. ஜெபிக்கும் போது ஒரு சந்ததி கொடுக்கணும் ஆண்டவரே, அவ்வளவுதான். அதனால யார்கிட்டயும் சொன்னது கேட்பாங்க. அதெல்லாம் பெருசாவே மைண்ட்லயே வரவே வராது. எனக்கு அழகா ஆண்டவர் அருமையா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதவளுக்கு அழகா ஒரு ஆண் குழந்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. மகனுக்கும் கொடுப்பாரு. எந்த விதத்திலயும் அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டும் போக கிடையாது. அருமையா கொடுத்திருக்கிறாரு. அந்த மாதிரி பயம், இந்த மாதிரி தேவையில்லாத பயங்களை வந்து நம்ம வச்சுக்க கூடாது. கர்த்தர் நமக்கு முன்பே இருக்கிறார். பாக்குறோம் இப்போ
பயமுறுத்தல் வருது. நெகேமியாக்கு அப்படிதானே பயப்படுத்துறாங்க வந்து, இந்த அலங்கத்தை நீ கட்டிடுவியா, பண்ண முடியுமா, ஒரு வீடே கட்டுறோம். இப்ப ஈவன் எங்களுக்கு கடை வேலை முடிஞ்சிச்சு, கர்த்தர் கிருபையில அப்ரூவல் கிடைச்சிருச்சு. அது பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஒரு ஆளு, ஐயோயோ என்ன ஒரு பிரச்சனை, இது பண்றீங்களா, ஹோட்டல் மாதிரி வைக்க போறீங்களா, வச்சா அங்க இருக்கு, அவங்க வீடு தள்ளி இருக்கு ரொம்ப தூரம் உள்ள, அங்க உங்க புகையெல்லாம் அங்க வரும், அப்படி ஒரு பிரச்சனை பண்ணாரு அந்த ஆளு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் பணம், அந்த இடத்துல கொஞ்சம் பணம் வச்சிட்டு இருக்கிற ஒரு ஆளு வந்து அப்படியே மிரட்டதை அப்படியெல்லாம் பண்ணுவார். இந்த மாதிரி எதை செஞ்சாலும் நாங்க கேஸ் போட்டுருவோம். முன்னாடி பெரிய ஒரு வேப்பமரம் இருந்துச்சு, அதை வெட்டிடணும், வெட்டினா கேஸ் போடுவோம் அப்படிங்கிறது, இங்க கட்டக்கூடாது, வேற ஏதாவது வைங்க, எங்க இடத்துல நாங்க பண்றோம் உங்களுக்கு என்ன அப்படின்லாம் வாக்குவாதங்கள் வந்துச்சு. அதே மாதிரிதான் நெகேமியா அந்த அலங்கத்தை கட்டும்போது அத்தனை பயப்படுத்துறாங்க. போன தடவை தியானிச்சோம் நெகேமியா புக்ல பாத்தீங்கன்னா, அவர் தைரியமா இருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு கர்த்தரோட இணைஞ்சிருக்கிற மனுஷன். தேவன் வந்து நமக்கு எல்லாம் எவ்வளோ செஞ்சிருக்காரு. ஆபிரகாமுக்கு செஞ்சு எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு தேவன் நன்மையில செய்தவர் எல்லாம் அவர் அறிஞ்சிருக்காரு நெகேமியா. அதனால அவர் தைரியமா இருக்கிறார். அவருக்கு பயமே இல்லை. அவருக்கு என்னங்கிற அப்படி பயமுறுத்தல் வந்தோடனே தேவனே என் கைகளை திடப்படுத்தும் அப்படி ஜெபிக்கிறார். அப்படிதான் நெகேமியா 6:9-11 கூட இருக்கு. அதாவது ஜெபிக்கிறார், என் கைகளை திடப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. யோசபாத்து, தாவீது அப்படி போன்றவங்க எல்லாம் எப்படி பயங்கரமான ஒரு சூழ்நிலையில அவங்க கடந்து வரும்போதும் கடவுள் இடத்துல தான் போறாங்க. ஆண்டவரே எதிராளி என்ன துரத்துறான், தாவீது கண்ணீர் விடாததா சொல்லுங்க, சவுலுக்கு எப்படி பயந்து 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 ஓடுறாரு, அங்க பூரா கர்த்தர் அவரோடு கூட இருந்து அவரை தைரியப்படுத்தி விடுவிச்சு வந்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். எந்த காரியத்துக்கும் நம்ம பயப்படணும் அவசியம் இல்லை. ஒரு கடன் பிரச்சனை ஆயிடுச்சு, அறியாம வாங்கிட்டு ஆண்டவர், இனி கடன் வாங்குற பழக்கம் எங்கிட்ட இருக்க கூடாதுப்பா, இதை சந்திங்க. கடன்காரங்களோட தொல்லைகள், கடன்காரர் வந்துட்டாவே பயப்படுவாங்க, போன் அடிச்சிட்டாவே பயப்படுவாங்க, என்ன பதில் சொல்றது அவங்களுக்கு, வாடகை ஐயோ இந்த டேட் வந்துருச்சு, ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லாம கர்த்தர் சமூகத்துல அதிகமா இருக்கும்போது அருமையா ஆண்டவர் நம்மளை வழி நடத்துறத நம்ம வந்து பார்க்க முடியும். எதுக்கும் பயந்து பயந்து இருந்தோம்னா அது சத்ருவினோட ஒரு கிரியைகள். தேவனை நம்ம அண்டி கொண்டு வாழத்தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். அதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றுதான் தேவன் சொல்லியிருக்காரு. விலகுவதே இல்லையா, கொஞ்சம் கூட விலக மாட்டாரு. அப்புறம் கைவிடுறது எங்க இல்லையா? நம்மள நெகிழ விடாத தேவன், உங்களுடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருப்பீராகன்னு தாவீது சொல்றார். நெகிழ விடுறதுன்னா ஒரு சின்ன தவறி போய் கூட, தவறி கீழே விழுகிறதா நெகிழ விடுறது, கை தவறி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் கூட தேவ சமூகத்துல நமக்கு வராது. அதாவது தேவன் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. அதுக்கு சொல்லி, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனிதன் எனக்கு என்ன செய்வான். அல்ல எபிரேயர் எபேசியர்ல 13:5-6 இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி தைரியமா சொல்லு, மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஏன்னா நம்ம நடக்கிற பாதை நீதியா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். இப்போ குடும்பத்திலே ஆகட்டும், மாமியார் மருமகளோட பிரச்சனை, கணவனுக்கு தெரியாம மனைவிமார்கள் கடன் வாங்குறது, அடுத்த இடங்கள்ல போய் அந்த ஆளுக வந்து மிரட்டிட்டு நிக்கிறது, இப்படி நிறைய பயங்கள் நிறைய சூழ்ந்த இடம் தான், உலகம் தான். ஆனா நேர்மையா இருந்து நம்ம காரியம் அடுத்த நிமிஷம், எலியாவை போஷித்த தேவன், காகத்தை கொண்டு போஷித்தவர் நம்மளையும் போஷிக்க வல்லவரா இருக்கிறார். எந்த விதத்திலையும் அவரை நம்பி இருக்கும்போது அவர் அடுத்த நேரம் அவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார் ஆண்டவர். நம்ம நம்பாத பட்சத்துல மனுஷங்களை நம்பி அங்கேயும் அலசடி படும்போது தான் தேவன் அந்த இடத்துல கிரியை செய்ய மாட்டார். அவரே நம்பி இருக்கும்போது அதிசயமான காரியங்கள் நமக்கு செய்கிறத நம்ம அனுபவிக்க முடியும், பார்க்க முடியும். நம்மளை வந்து எப்பவுமே பிசாசு சிறைப்படுத்தி வைக்கவே பார்ப்பான். எதுலையாவது உள்ள சிறைப்படுத்தி வச்சிடணும். மனசு ஒரு ஒரு வேதனையை கொண்டு வந்து, வியாதியை கொண்டு வந்து, இல்லைன்னா பண பிரச்சனையை கொண்டு வந்து, இல்லை குடும்பத்துல ஹஸ்பண்ட் மூலியமா ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்து, மனைவி மூலியமா கொண்டு வந்து வச்சு, பிள்ளைக்கு மூலியம் ஏதாவது ஒண்ணு சிறைப்படுத்தி நம்ம அப்படியே பயந்து அப்படியே மூளையில, அதைத்தான் பிசாசு விரும்புறான். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருங்கள், மணமகள் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். தேவன் சந்தோஷமா இருக்கணும், நம்ம சமாதானமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் கர்த்தர் விரும்புறார். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும், அவைகள் பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொன்னார். பிசாசு கொல்லவும் அழிக்கவும் திருடம் வருவான்றி ஒன்றுக்கும் வரான். இந்த மாதிரி காரியங்கள் நம்ம அறிஞ்சு கொண்டு, எதுல பிசாசு நம்மளை சிறை பிடிக்க நினைக்கிறான் அப்படிங்கிறதுல தெரிஞ்சு கொண்டு நம்ம அதுல இருந்து ஜெபிச்சு வெற்றி பெறுறவங்களா நம்ம இருக்கணும். சில வேளையில ஆண்டவர் வந்து பிசாசுகிட்ட அனுமதிச்சிருவார் நம்மளை சிறையாக்கும்படி, நம்மளை சிறைப்படுத்தும்படி பிசாசுக்கு அனுமதி கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம வந்து விசுவாசத்துல வளரணும், பயப்படாம இருக்கணும், கர்த்தரை நம்பி இருக்கணுங்கிறதுக்கு சோதனைக்காக. இப்ப அதை எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா யோபு எடுக்கலாம். தேவன் தான் அனுமதிக்கிறார்.
பிசாசு வந்து சிறையாக்கி வைக்கிறான் யோபுவை எல்லா விதத்துலயுமே. அப்போ தேவன் அனுமதிக்கிறார். அனுமதிக்கிறதுல வந்து சில நாள் ஆகும், நம்ம ஜெபிச்சு விடுதலை இல்லையேன்னு சொல்லி. ஆனாலும் கர்த்தர் பயப்படாதேன்னு இருக்கிறார். ஜெபத்தை கேட்காம இருக்க மாட்டார், கேட்டுட்டு தான் இருப்பார். லாஸ்டா ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்பதுதான் அவரோட கடைசியான ஒரு வார்த்தை. நமக்கு என்ன போராட்டங்கள் வந்தாலும் ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன், அந்த கிரீடம் வச்சிருக்கிறேன். அதனால உலகத்துல பிசாசு என்ன சிறை பிடிக்க வந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு அவனை சிறை பிடிக்க சொல்லி நம்மளுக்கு அனுமதிச்சிருந்தாலும் பிசாசுக்கு அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும், அது மாறிடும். கர்த்தர் கொடுக்கறது வந்து கண்ணோக்கமா இருப்பாரு. பிசாசு எந்த அளவுக்கு தொடுறான் யோபு பார்த்துட்டே இருந்தாரு. பிசாசு தொடுறது எந்த அளவுக்கு தொடுவான், எந்த அளவுக்கு கடைசியில ஆண்டவர் பெரிய வெற்றி கொடுக்குறாரு. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் எனி சோதனைகள், எனி பாடு பிரச்சனைகள் வருதா, நம்ம மனிதரிடத்துல எதுவும் சொல்லிட்டு வேதனைப்பட்டுட்டு இருக்காதபடிக்கு நம்ம யெகோவா நிசியா தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். பாதுகாக்கிற தேவனும் சமானத்தை கொடுக்கிறவருமா இருக்கிறார். அவரை நம்பி நம்ம வாழ்வோம். இனி நிறைய இருக்கு. யெகோவா ஷாலோம், யெகோவா ரஃபா, இனி யெகோவா ஷம்மா, சிட்கேனும் எல்லாமே இன்னொரு தடவை நம்ம பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கணும். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதனால இந்த புக்கை நான் எடுத்து வாசிச்சேன். பிரைஸ் லார்ட்.